விஜய் கூட்டிட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டியும், ராதாவும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சாரதாகிட்டயும், காவேரிகிட்டயும். இதெல்லாம் பார்த்துட்டு சாரதா சொல்றாங்க, "என்னங்க மறுபடியும் அடுத்தது ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? அதான் விஜய் தம்பி சொத்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாருல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சாரதா நீ பேசிட்டு இருக்கிற நீயி? ஏன் அவன் கோவிச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கான். அவனுக்கு ஏதாவது 2 புத்திமதி சொல்லி நீ வீட்டுக்கு அனுப்பிச்சின்னு பார்த்தா, நீ இப்படி சொல்றியே?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா உங்களுக்கு ஒரு நாய், எங்களுக்கு ஒரு நாயுமா? நீங்க தான் வந்துட்டு காசு பணம்னு சொல்லிட்டு நாங்க காசுக்காக தான் வந்து ஏதோ வந்து காவேரிய கூட வாழ்றக்கு அனுப்புவோம்னு சொல்லி நீங்க பேசுவீங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து அந்த தம்பி இங்க வந்திருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்க அப்படி பேசாம இருந்திருக்கணும்ல. நாங்களா வந்து இப்படியெல்லாம் வந்து விஜய் இங்க வரணும்னு நாங்க நெனச்சோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு நீ பேசுறது சரியில்ல சாரதா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்பனா ஒண்ணு பண்ணுங்க. இப்ப நீங்க கூட்டிட்டு போவீங்க. கூட்டிட்டு போயிட்டு குழந்தை பொறந்ததுக்கப்புறம் குழந்தை பொறந்துருச்சுல்ல, அக்ரீமெண்ட் முடிஞ்சுச்சுல்லன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது பேசி மறுபடியும் வந்துட்டு காவேரி ஏதாவது கஷ்டப்படுத்தி அவள திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நான் தானே அவள பார்த்து கஷ்டப்படணும். நான் தானே அவள பெத்தவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க விஜய், "இங்க பாருங்க அத்த, நீங்க கவலைப்படாதீங்க அத்த. கண்டிப்பா வந்துட்டு இனிமேல் யாருமே வந்து காவேரி என்கிட்ட இருந்து பிரிச்சிடவே முடியாது. ஆறு என்ன சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லப்பா நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை மாறி போய் இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, பேச்சு வந்துச்சுன்னா அதெல்லாம் எங்கனால பார்த்துட்டு தாங்கிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரிக்கு வந்து பாண்ட் போட்டுதா, பத்திரம் போட்டுதா 1 வருஷமா கல்யாணம் ஆயிருக்குது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேச்செல்லாம் ஆயிப்போச்சு. இனிமேல் திரும்பவும் இது மாரிலாம் ஆகணும்னு வந்து எனக்கு என்ன விதிங்களா? தேவையில்லாம பொண்ணையும் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு நானும் பார்த்துட்டு காவேரி வாழ்க்கை ஏதோ ஆயிருமான்னு பார்த்துக்கிட்டு வயித்துல நெருப்பு கட்டிட்டே இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு சாரதா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இது மாரிலாம் நடக்காதுன்னு நாங்க தான் திரும்பவும் சொல்றோம்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பாட்டிம்மா சொல்றாங்க, "எதுக்கு இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்காட்டி? கம்முனு ஒரு வேலை பண்ணிரலாமே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "விஜய் தம்பி உங்களுக்கு நீங்க ஏற்கனவே நீங்களும் காவேரி ஏதோ ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆனா இருந்தா திரும்பவும் மறுபடியும் நீங்க கல்யாணம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க பாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமாப்பா ரொம்பலாம் ஷாக் ஆகாத. ஊர் உலகத்த கூப்பிட்டு நல்லபடியா வந்து இன்னொரு தடவ கல்யாணம் பண்ணிட்டா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன பாட்டி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே ஒரு தடவ கல்யாணம் ஆனதுக்கே இவ்வளோ பிரச்சனை ஆயிருச்சு. இனி மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாரி கல்யாணம் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அது மட்டும் இல்லாம காவேரியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. காவேரி சந்தோஷமா இருந்தா காவேரி வயித்துல வளர உங்க வாரிசும், நம்ம வாரிசும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி இது நல்ல ஐடியாவே இருக்கே. கல்யாணம் பண்ணிட்டு காதலிப்பாங்க. நாங்க காதலிச்சோம். கல்யாணம் பண்ணுனோம், காதலிச்சோம். மறுபடியும் கல்யாணம் பண்றோம். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப காமெடியா பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, "அதெல்லாம் சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன பாட்டி உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நானும் காவேரியும் சேரக்கூடாதுன்னு என்னென்னமோ பேசுனீங்க. கடைசியில இப்ப வந்துட்டு காவேரி வந்து அனுப்பி வைக்கிறோம். ஆனா வந்துட்டு கல்யாணம் மட்டும் தான்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆயிரப்போது ஒரு கல்யாணம் பண்றதுனால?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ராதா சொல்றாங்க, "ஏன் விஜய் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? தேவையில்லாம ஊர்ல இருக்கவங்கலாம் மறந்திருந்தா கூட மறுபடியும் வந்து உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க சித்தி, ஊருக்காகலாம் நான் ஒண்ணும் வாழல. நான் எனக்காகவும் என் சந்தோஷத்துக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால வந்து நீங்க சொல்ற மாரிலாம் கிடையாது. இதான் பாட்டிம்மா சொல்ற மாரி காவேரிக்கும் எனக்கும் இன்னொரு தடவ கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப என்ன அது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயோடைய பாட்டியும், "இங்க ராதா அமைதியா இரு ராதா. அவிங்க இதானே கேட்குறாங்க. பண்ணிட்டா போது. இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு சாரதா சொல்றாங்க, "என்ன எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்றாங்களே" அப்படிங்கிற மாரி மனசுல நினைச்சுட்டு, "எதுவும் பிரச்சனை வராதே" அப்படி மாரி யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் காவேரியோடைய மனசையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. காவேரிக்கும் விஜய் பிடிச்சிருக்கு. விஜய் தம்பிக்கும் காவேரிய பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சரி கல்யாணம் நடக்கட்டும், பார்த்துக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி ஓகே நாங்க வீட்ல ஒரு தடவ எதுக்கும் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போறப்போ வந்துட்டு சொல்றாங்க காவேரி கிட்ட, "இங்க பாரு நீ எப்படி இருந்தாலும் நீ அங்க தாம்மா வந்து வாழணும். வர்ற மாரி தான் இருக்கும். நீ வந்துரணும். புரிஞ்சுதாம்மா? நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, "பாட்டி நீங்க கிளம்பி போங்க. நானும் காவேரியும் சந்தோஷமா வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா மறுபடியும் நீ வேதாள முருங்க மரத்துல ஏறிருச்சு. வாடா வீட்டுக்கு போலாம். காவேரி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலாம்டா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல பாட்டி அது என்ன ஆனாலும் பரவால்ல. காவேரி வயித்துல இருக்கிற குழந்தை, காவேரி எல்லாத்தையும் நான் இங்கேயே தான் பார்த்துட்டு இங்க கூடயே தான் இருப்பேன். பக்கத்து போர்ஷன்லயே நான் இருக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வராங்க. "என்ன மாமி இப்படி சொல்றாங்க? நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்ட குடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணா வாடகை நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இது நல்லா இருக்கேங்க. வீட்ல வாடகைக்கு குடித்தனம் இல்லாமயே வாடகை வாங்குறதா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இங்க விஜய் இருக்கட்டும். சந்தோஷமா தானே இருக்கான். நல்லா ஜாலியா இருக்கு எங்களுக்கும். அதனால வந்து இங்கேயே இருக்கட்டும். விஜய் தம்பி யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க? விஜய் எங்களோட அனுப்பிச்சு விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு சாரதா சொல்றாங்க, "தம்பி அதான் சொல்றாங்கல்ல, போங்க பாட்டிம்மா நீங்க அங்க இல்லாம எங்களுக்கு ஒரு மாரி இருக்கும் போல இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் பாட்டி நான் தான் ஊருக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது போல நீங்க நெனச்சுக்கங்க. நான் ஊருக்கு போயிட்டேன்னு நெனச்சுக்கங்க. நீங்க எதுக்கு வந்து கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அப்படி இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் என்ன? நீங்க போங்க பாட்டி. நான் வந்து வந்து உங்கள பார்த்துக்கிறேன். நான் இங்க இருக்கிறேனே, இத்தன நாளா தான் எத்தனையோ பிரச்சனைலாம் ஆயிருச்சு.
இப்போ தான் நானும் காவேரி ஒன்று சேர போகிறோன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பசுபதி வந்துடுறான். பசுபதி வர்றதை பார்த்தோன்னே அப்படியே விஜய் வந்து அப்படியே மாறுது மைண்டே. இங்கே பாடுறா என்னடா ஆளை காணான்னு பார்த்தேன், நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடாதே, நானும் சரி காவேரி வீட்லேயும் சரி காவேரியும் சரி அப்படியே உனக்கு வந்து காக்காய்க்கு மூக்கு வைத்த மாதிரி வைத்துறோம் வந்துட்டியாடா நீ, உன்னை விட்டு இப்போ இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏற்கனவே உனக்கு ஒரு கை உடைச்சது பத்திலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், என்னமோ மாமியார் வீட்டை காப்பாற்றுற மாதிரி ஏதோ வந்து பாண்டு பத்திரம் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பேசிட்டு இருந்தியாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ இப்போ என்ன அதுக்கு, அதை நான் பேசி கையோடு டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ளே வந்து எனக்கு இங்கே வர வேண்டிய சூழ்நிலை, அதனால் நான் வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகினி சொல்கிறாங்க, அதான் அவங்க அப்பா வந்து பணம் கொடுக்க முடியாது எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரல, அப்புறம் என்ன, எவ்வளோ உனக்கு பணம் வேணும், எவ்வளோ பணம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கு, அப்புறம் என்ன எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ பணம் வேணும்னு இப்போ நான் சொன்னால் உடனே கொடுத்துருவா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கொடுக்க தான் போகிறேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், எங்கள் வீட்டு பிரச்சனை, எங்கள் வீட்டு நான் வாங்கி கொடு, எங்கள் அப்பாவுடைய சொத்தை எங்கள் அம்மாவுக்கு நான் கரெக்டாக வாங்கி கொடுத்துருவோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பசங்களும் நாங்கள் இருக்கமில்ல, நீங்களே எதுவும் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன காவேரி உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம்னு சொல்லிட்டு பிரித்து பேசுகிறேன், நாளைக்கே நம்ம வீட்டுக்கு நம்ம போனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுனா நீ வந்து எனக்கு வந்து எதுவும் பண்ணிட மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்போ உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயமா, உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு சொல்லி பிரித்து பேசுறீல்ல நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, போதும் காவேரி இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நான்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஐயய்ய கசகசன்னு பேசிட்டு இருக்காதீங்க, இப்போ என்ன யார் பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இங்கே பாரு, யாரும் பணம் கொடுக்க முடியாது, சும்மா பேச்சு மட்டும் பேச்சு, இனிமேல் வந்துட்டு டாக்குமெண்ட்டுக்கு வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இங்கே பாரு, நீ எப்படி இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்தாகணும், எங்கள் வீடு எங்கிட்ட ஆசா நீயே கொண்டு வந்து, ஐயோ எனக்கு இந்த வீடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு நீ கொடுத்துட்டு போறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பேசுகிறாங்க. என்ன பென்சிங்கம் விஜய் கூட இருக்கிறனால ரொம்ப எகிருவ போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கூட இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே பாரு, நீ பண்ணுற தப்புக்கு நான் வந்து கடவுள் கண்டிப்பாக உனக்கு தண்டனை கொடுக்க தான் போகிறாரு, நீ எல்லாம் சும்மா எல்லாம் பேசிட்டு இருந்தா நீ எல்லாம் அடங்கவே மாட்டேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சார் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த வந்து பசுபதி வீட்டுக்கு வந்து திரும்ப பிரச்சனை பண்ணுறான், இப்போ இங்கே தாங்க சார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், வந்தீங்கன்னா கொத்த அப்படியே தூக்கிட்டு போயிடலாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரிம்மா வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு போலீஸும் வந்துடுறாங்க. வந்தோடனே விஜய் சொல்கிறாங்க, சார் இங்கே பாருங்கள் சார், சும்மா திரும்ப வந்து அங்கே கொடைக்கானலுக்கு போயிருந்தாங்க எங்கள் ஃபேமிலி, அங்கேயே வந்து பிரச்சனை பண்ணார், இப்போ இங்கே வந்திருக்காங்க இங்கேயே வந்து ஃபேமிலி பிரச்சனை பண்ணுறாங்க, இப்படியே திரும்ப ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னதான் பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எதுங்க நீங்கள் வந்து இப்போ தானே வந்து ஜெயிலில் இருந்தீங்க, இதில் வந்திருக்கீங்க, 2 நாள் வந்து அமைதியாக இருக்க முடியாதா பசுபதி உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அது வந்து சும்மா ஃபேமிலி விஷயமா பேசினேன், இவன் எங்கள் ஃபேமிலியாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அப்பா இல்லைங்கிறதுனால எங்கள் அப்பா வந்து காசு வாங்கிட்டு ஏதோ வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிரச்சனை பண்ணி எங்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டையும் சேர்த்து ஆட்டை போட்டான், இப்போ திரும்ப மறுபடியும் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், இவன் சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு பசுபதி சொல்கிறாங்க, நீ சொன்னீங்கன்னா உடனே வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஐயா அரெஸ்ட் பண்ணிட்டு போக தான் வந்திருக்கோம், அப்படி வீடு தேடி வந்து சும்மா பிரச்சனை பண்ண உன்னை சும்மா விட்டுப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராகினி சொல்கிறாங்க, சார் விட்டுருங்க சார், எங்கள் அப்பாவுக்குலாம் எதுவும் சரியாது, சும்மா தாங்க சார் பேசிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா உங்கள் அப்பாவுக்கு தான் கொஞ்சமாவது அறிவில்லை, நீயாவது கொஞ்சம் ஏதாவது சொல்லணும், அதை விட்டுட்டு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க சார் அது வந்து கொஞ்சம் சொன்னால் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கெஞ்சறதை பார்த்துட்டு ராகினி சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஒரு கை உடச்சா உங்கள் அப்பாவுக்கு பத்தாதா, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அடி கொடுக்குறப்போ ஓகேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் அப்பாவை தூண்டி விட்டுட்டு இருக்கிறீங்களா நீ வந்து அமைதியாகவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ராதா சொல்கிறாங்க, நீ எல்லாம் அமைதியாகவே இருக்கவே மாட்டியா, அஜய் வாழ்க்கையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கினது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எதுக்கு இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை அவங்களோட சேர்ந்து இது பண்ணுறீங்களா, என்னதான் இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு மருமக தெரியுமில்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் மருமகள்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லிக்கணும், என் பையனுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி வச்சவ தானே நீயே அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, இங்கே பாரு கம்முன்று அமைதியாரு, நீ எதுவும் பேசாத அமைதியாரு, உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பிரச்சனை பண்ணுறதெல்லாம் இல்லைம்மா, இவ பண்ணதெல்லாம் வந்து நியாயமான விஷயமா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு காசு பணம் இல்லை ஒன்றும் இல்லாமையாக இருக்குது, எதுக்கு வந்து இப்படி வந்து அடுத்தவங்க சொத்து வந்து இப்படி வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அது வந்து இவங்க பணம் காசுக்காகலாம் வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணல, நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கணும், அதை பார்த்து இவங்க அப்பனும் மகனும் 2 பேரும் சந்தோஷப்படணும் தான் வந்திருக்காங்க, வேறு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ காவேரி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு, இங்கே பாரு நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துரு, நான் திரும்பவும் உனக்கு கொடுத்துறேன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் கேட்குறாங்க, எவ்வளோடா உனக்கு கொடுக்கணும், 10 லட்ச ரூபாயா 5 லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்னத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இங்கே பாரு அவங்க அப்பா வாங்கினது 10 லட்ச ரூபா, நீ கொடுக்க வேண்டியது 20 லட்ச ரூபாயா கொடுக்கணும், வட்டி முதல்ல எல்லாம் சேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 20 லட்ச ரூபா தாண்டா, நாளைக்கு உனக்கு உன் வீட்டில் இருக்குண்டா, அதுக்கு முன்னாடி நீ டாக்குமெண்ட் கொடுக்குற வழியை பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்து வையே, நீயே வீட்டுக்கு போகாமல் இங்கே சுற்றிட்டு இருக்கிற, 20 லட்ச ரூபா கொடுக்குறது ஆளப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் நீ மறந்துட்டியா நீயே, என்ன மறுபடியும் உனக்கு வந்து கொடுத்துட்டு அனுப்பிச்சி விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க விஜய் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பணத்தில் நீங்கள் ஒன்றும்
கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாரதா சொல்கிறாங்க, தம்பி எங்கள் வீட்டுக்காகலாம் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம். அந்த பணத்தினால எத்தனை பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பணத்தினால என்னென்ன பேசி பேசி வாங்கிட்டோன்னு தெரிஞ்சிச்சு. பணம் நீங்கள் ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம். எங்களுக்கு எப்படி வாங்கிக்கணுமோ அப்படி நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லாங்க. என்னங்கத்த நீங்கள் காவேரி பேசுகிறான்னா அவளுக்கு மேலே நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நான் காசு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு தான் எனக்கு அடுத்த வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையும் சேர்த்து தானே நீ ஆக்குபை பண்ணி வச்சுக்கிற, அதையும் சேர்த்து நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறேன் இல்லையான்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் இவனை பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கூட்டு போகிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, ஏமா நாளைக்கு அவன் பணம் கொடுப்பான், பணம் கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் கொடு, சும்மா கொடுத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு.